ரிக்கட்சியா என்ற காய்ச்சல் வழக்கமானதுதான் என்பதால் பொதுமக்கள் அச்சமடைய தேவையில்லை என்று மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னை ஓமந்தூரார் அரசினர் தோட்டத்தில் உள்ள தமிழ்நாடு அரசு பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனையில் 6,60,00,000 ரூபாய் மதிப்பிலான MRI ஸ்கேன் கருவியை அமைச்சர் மா சுப்பிரமணியன் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் விழுப்புரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களில் உள்ள அரசு மருத்துவமனைகளிலும் MRI ஸ்கேன் கருவி விரைவில் துவக்கி வைக்கப்படும் என குறிப்பிட்டார். பல் மருத்துவர்களுக்கான பதவி உயர்வு கலந்தாய்வு விரைவில் நடைபெறவுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். ரிக்கட்சியா என்ற காய்ச்சல் இயல்பான ஒன்றுதான் என விளக்கமளித்த அமைச்சர் மா சுப்பிரமணியன் மக்களை அச்சத்தில் வைப்பதே எடப்பாடி பழனிசாமியின் வேலையாக மாறிவிட்டது என்று விமர்சித்தார். பொதுவாக கிராமங்கள்ல காடுகள் பகுதியில் அடர்ந்த பசு மரங்கள் நிறைந்திருக்கிற பகுதியில் அந்த உண்ணி என்பது இருக்கும். அந்த உண்ணி காய்ச்சல் என்பது எப்பவுமே வர்றதுதான். இப்போ திடீர்னு ஒரு தொலைக்காட்சியில் திண்டுக்கல்ல நிறைய பரவிருச்சுன்னு சொன்னாங்க. ஒரு 8 பேர் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டது என்பது உண்மை. இப்ப 4 பேர் மட்டும்தான் சிகிச்சையில் இருக்கிறாங்க, அதுவும் நல்லாவே இருக்கிறாங்க. எப்பவுமே வழக்கமா வர்றதுதான். இந்த உண்ணிங்கிறது இந்த காடுகள்லயும் பசுமையிலையும் இருக்கிறது. ஏதாவது ஒண்ணு வந்துட்டாவே இதுக்கு ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி தமிழ்நாடு முழுக்க ஒரு அட்டென்ஷனை கிரியேட் பண்றது அவரோட வேலையா போச்சு. இதனால பயப்பட வேண்டியது இல்லை.